சென்ற காணொளியில் ஒரு நாட்டின் பொருளாதார செயல்பாட்டினை தெரிந்து கொள்ள ஜிடிபி மட்டும் போதாது, தலா வருமானத்தையும் மக்கள் தொகையையும் நாட்டின் பரப்பளவையும் தெரிந்து கொள்வது அவசியம் என பார்த்தோம். சில நண்பர்கள் தலா வருமானம் என்பது ஒரு கணக்கீட்டு முறையில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய வருமானம், இது ஒவ்வொரு மக்களுக்கும் உண்மையில் கிடைக்குமா என்றால் இல்லை. எனவே நாட்டில் உள்ள மக்களுக்கு இடையே தனிநபர் வருமானம் எவ்வாறு பகிரப்பட்டிருக்கிறது என்பதையும் சேர்த்து பார்ப்பதுதான் சிறந்த முறை என வலியுறுத்தி கூறியுள்ளனர். அவர்கள் சொன்னது முற்றிலும் சரி. ஒரு நாடு அவ்வப்போது தன்னுடைய பொருளாதார கொள்கைகளை வகுப்பதற்கு அல்லது மாற்றி அமைப்பதற்கு இந்த தனிநபர் வருமான பகிர்வையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எந்த அளவு முக்கியம் என்பதை ஒரு எளிமையான எடுத்துக்காட்டின் வாயிலாக புரிந்து கொள்வோம். ஏ-பி என இரு நாடுகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இரு நாடுகளும் தங்கள் நாட்டு ஜிடிபி, தலா வருமானம், மக்கள் தொகை ஆகியவற்றை அறிவிக்கிறார்கள். ஏ என்ற நாட்டின் ஜிடிபி 430 ரூபாய், மக்கள் தொகை 5 பேர், தலா வருமானம் 86 ரூபாய். பி என்ற நாட்டின் ஜிடிபி 430 ரூபாய், மக்கள் தொகை 5 பேர், தலா வருமானம் 86 ரூபாய். பார்த்தவுடன் இரு நாடுகளும் சம அளவில் சிறப்பாக செயல்படுவதாக ஒரு முடிவுக்கு வருவோம். இது ஓரளவு சரி என்றாலும் முற்றிலும் சரியல்ல. இந்த தலா வருமானமாகிய 86 ஒவ்வொருவருக்கும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஏனென்றால் இது கணக்கீட்டின் அடிப்படையில் பெறப்பட்ட ஒரு மதிப்பு. அது ஒரே சீராகத்தான் இருக்கும். இப்போது அவர்கள் உண்மையில் பெறும் வருமானத்தை பார்ப்போம். ஏ என்ற நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் உண்மையில் பெறும் வருமானம் 200, 200, 10, 10 ஆகும். சராசரி வருமானத்திற்கும், அதாவது தலா வருமானத்திற்கும் உண்மையில் ஒவ்வொருவரும் பெறும் வருமானத்திற்கும் எவ்வளவு வேறுபாடு உள்ளது என்பதை காணுங்கள். தனிநபர் வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு மிக மிக அதிகம். பி என்ற நாட்டை பொறுத்தவரையில் வருமானமானது 72, 102, 75, 100, 81 என்பதாக அமைகிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் தலா வருமானத்திற்கும் உண்மையில் அவர்கள் பெறும் வருமானத்திற்கும் பெருத்த வேறுபாடு இல்லை. தனிநபர் வருமானத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அவ்வளவாக ஏற்றத்தாழ்வு இல்லை. எனவே தனிநபர் வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் பி என்ற நாடு ஏ என்ற நாட்டை விட சிறப்பான பொருளாதார அமைப்பை பெற்று இருப்பதாக முடிவெடுக்கலாம். இது ஒரு எளிய மாடலை கொண்டுள்ளது என்றாலும் இந்த மாதிரியை, அதாவது மாடலை பொறுத்தவரையில் எது உண்மையோ அதுதான் உண்மை உலகில் ஒரு நாட்டை பொறுத்தவரையிலும் உண்மை. இனி உண்மை உலகின் நிலையை பார்ப்போம். ஆனால் உண்மை என்ன என தெரிய வேண்டுமானால் தனிநபர் வருமானம் எவ்வாறு பகிரப்பட்டிருக்கிறது என தெரிய வேண்டும். இந்த புள்ளி விவரங்களை சேகரித்து ஒப்பிட்டு பார்ப்பது மிக மிக சிரமமான காரியம். எனவே மொத்த மக்களையும் உயர் வருமானம், மத்திய வருமானம், குறைந்த வருமானம் பெறுபவர்கள் என 3 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஜிடிபியிலிருந்து கிடைக்கும் பங்கு என்ன, அது காலப்போக்கில் எவ்வாறு மாறி வந்திருக்கிறது என பார்ப்போம். இது ஒரு சாத்தியமான செயல். அது குறித்த வரைபடம் கிடைக்கிறதா என வலைதளங்களில் தேடிய போது இந்த இரு படங்கள் கிடைத்தன. இவற்றை வெளியிட்டவர்கள் பாரிஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் உள்ள வேர்ல்டு இன்இக்வாலிட்டி லேப் என்ற உலக புகழ்பெற்ற அமைப்பைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள். முதலாவது வரைபடம் குறைந்த வருவாய், மத்தியதர வருவாய், உயர்ந்த வருவாய் பிரிவுகளுக்கு ஜிடிபியிலிருந்து கிடைக்கும் பங்கினை சதவீதத்தில் தெரிவிக்கிறது. இந்த சதவீதம் ஒய் அச்சில் அளக்கப்படுகிறது, எக்ஸ் அச்சில் ஆண்டுகள் காட்டப்படுகின்றன. ப்ளூ கலர் கர் மத்திய வருவாய் மக்களின் வருமானம் 1951 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் எவ்வாறு மாறி வந்திருக்கிறது என்பதை குறிக்கிறது.
இந்திய மக்கள் தொகையில் 40% மக்கள் மத்திய வருவாய் பிரிவினைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். 1951இல் ஜிடிபியிலிருந்து இவர்கள் பெற்றது 42.8%. இதுவே 2022இல் 27.3% குறைந்துள்ளது. ஆரஞ்சு கலர் கர்வ் அதே காலகட்டத்தில் உயர்ந்த வருவாய் பிரிவினரின் வருமான போக்கினை காட்டுகிறது. உயர்ந்த வருவாய் பெறும் 10% மக்களுக்கு 1951இல் ஜிடிபியிலிருந்து 36.7% கிடைத்திருக்கிறது. இது 2022இல் 57.57% உயர்ந்துள்ளது. கிரீன் கலர் கர்வ் குறைந்த வருவாய் பிரிவினரின் வருமான மாற்றம் அதே கால இடைவேளையில் எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்பதை தெரிவிக்கிறது. இந்திய மக்கள் தொகையில் 50% பேர் இந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 1951இல் ஜிடிபியிலிருந்து அவர்களுக்கு கிடைத்தது 20.6%. இது 2022இல் 15% குறைந்துள்ளது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1990 வரை வருமான பகிர்வில் ஏற்றத்தாழ்வு குறைந்து காணப்படுகிறது. 1991இல் புதிய பொருளாதார கொள்கை வகுக்கப்பட்ட பின் ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கும் போக்கினை காணலாம். அதன் பின் வளர்ச்சியின் பெரும் பங்கு பலன் உயர் வருமான பிரிவினருக்கு செல்லும் போக்கு காணப்படுகிறது. அது 2022 வரை அதிகரித்து கொண்டே செல்கிறது. 1991க்கு பின் ஜிடிபியிலிருந்து மத்திய மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினருக்கான பங்கு குறைந்து கொண்டே செல்லும் போக்கு காணப்படுகிறது. இந்த போக்கு 2022 வரை நீடிக்கிறது. அதே பாரிஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் உள்ள வேர்ல்டு இன்இக்வாலிட்டி லேபால் வெளியிடப்பட்ட வருமான பகிர்வு பிரமிட் படத்தை இப்போது பார்ப்போம். அதன்படி மிக மேல் நிலையில் உள்ள 1% மக்களின் ஆண்டு வருமானம் 53 லட்சம். இது இந்தியாவின் ஆண்டு வருமானத்தில் 22.6% ஆகும். மேல்தட்டில் உள்ள 10% மக்களின் ஆண்டு வருமானம் 13.5 லட்சம். இது தேசிய வருமானத்தில் 57.7% ஆகும். நடுவில் உள்ள 40% மக்களின் ஆண்டு வருமானம் 1.65 லட்சம். கீழ்நிலையில் உள்ள 50% மக்களின் ஆண்டு வருமானம் 71,163 ரூபாய்கள். இது இந்திய தேசிய வருமானத்தில் 15% மட்டுமே ஆகும். இந்த வருமான பகிர்வு பிரமிட் இந்திய பொருளாதாரத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை மிகவும் தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. ஆக வளர்ச்சியின் பலன் உயர் வருமான பிரிவினருக்கு மட்டுமே கிடைத்து வருகிறது என்ற பரவலான கருத்து உண்மை என ஆகிறது. இந்த ஏற்றத்தாழ்வானது சீராகும் வகையில் பொருளாதார கொள்கைகளை வகுக்க வேண்டியது அவசியம். இக்காணொளி குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் சந்திப்போம்.